ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் பாசிப்பருப்பு லேசாக வறுத்துட்டு அது கூட தண்ணி சேர்த்து ஒரு உருளைக்கிழங்கு 4ஆக கட் பண்ணி அது கூட மஞ்சத்தூள் சேர்த்து பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கப் தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கல்ல, கசகசா 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு, காரத்துக்கு பச்சை மிளகாய், சோம்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு பருப்பு நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. அதில் இருக்கிற உருளைக்கிழங்கை எடுத்து தோலை உரிச்சிட்டு மசிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் போட்டு அதில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, கிராம்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு தக்காளி அது கூட சேர்த்துக்கோங்க. அது கூடவே உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பாசி பருப்பை இது கூட சேர்த்துக்கோங்க. பருப்பை சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதும் இது கூட சேர்த்துட்டு நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு எல்லாம் சேர்ந்தாப்பில் ஒரு கொதி வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கூட கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கும்பகோணம் கடப்பா இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.